அது யாருக்கு தெரியும்? அதான் அக்கா இஞ்சி வாங்க எந்த ஃபோட்டோ போட்டு ஒரு ஆள் கிருஷ்ணாவை போட்டால் எந்த வைஃப் ஆயிடுமா? ஒரு கதைக்கு சம்பந்தம் இருந்தா இந்த வீடியோலேயே நான் கதைக்க மாட்டேன். அப்புறம் அவள் பாய் சண்டைக்கு வந்துருவாளே. இப்போ நிறைய கட்டாக இருக்கேன். இதானக்கா பிரச்சனை. இந்த ரோட் தாண்டி போய்க்குள்ள அக்கினி சொன்னால் நான் பண்ணைக்கு போக மாட்டேன். தெரியுதா அவன் சொல்லி பண்ணுறேன். எந்த காரணம் நேரம் கண்டதுலேயே திகச்சி போனா நீங்கள் உள்ளே இருந்த டைமில் நான் வந்து அடிக்கடி வந்து அந்த கண்ணால் என்ன அறியாமலே கண்ணீர் வந்ததுன்னு சொல்லியிருந்தோம். அவங்க ஆசைப்படுற விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ நம்மளோட சேர்ந்து நின்று சாப்பிடணுன்ற நீ வாங்கிட்டு வாடி. ஓ அதான் இல்லை அண்ணா நில்லுங்க வார் விஷயம் ரெண்டு இருக்குது. ஒன்று நீங்கள் காசு கொடுத்தா நாள் வழி தருவான், இன்னொன்று அவன் காசு கொடுக்க போறே நீங்கள் காசு எனக்கு தரலாம் தாங்க. ஓய் ஆளு வந்து அப்படிதான் ஓடிட்டாண்டு இனிமேல் வர மாட்டீங்களாண்டு. அப்ப நீங்க என்ன கலவரத்துட்டு ஓடிட்டேன்னு அண்ணன் கல்யாணம் கேட்டோன்னா பொம்பளை வருவாங்க யாரும். அதுக்கண்டு கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் வேணுமோ இல்லை என்ன இருக்குதாக்கா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணி பண்றேன் நான், ஒரு சாமான் பண்றேன் நான், என்னத்தையும் உடனே நீங்கள் அதை வந்து வீடியோ தெரிய பார்த்துருக்கீங்க. அப்படி களவு செய்யறவன் வந்து அப்படி ஒரு வீடியோ எடுத்து போட மாட்டான். நீ பாவம் செய்யாம இருந்தா நீங்க சொல்றது உண்மையோ இருந்தா கதை கேட்க நான் யோசிக்கணும். நான் சரியா இல்ல நானே அந்த தம்பியை கதைப்பானு சும்மா ஜெயில போட்டாலும் கிருஷ்ணா எழும்புவா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். முடவே பவானி. நான் சசிதரன். அதே டியூன்ல சொல்ல வச்சுக்கிட்டீங்களா? ஓகே. அப்போ வந்து நாங்கள் இப்போ அல்லப்பிட்டியில் வந்து ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போன இடத்துல கொஞ்சம் உண்மையாக டென்ஷன் ஆகிட்டு, அப்போ அந்த டென்ஷனை வந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுறக்காண்டி வந்து இதால் இந்த ரோட் தாண்டி போய்க்குள்ள அக்கினி சொன்னால் நான் பண்ணைக்கு போக மாட்டேன். உங்களுக்கு தெரியுதா அவன் சொல்லி தெரியுதாங்க. ஏன்னா அந்த சின்ன சின்ன கடைகள் கொஞ்சம் கூட வந்திருக்கும். அப்போ இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நாங்கள் சொல்லாமலே இந்த காக்காண்டேண்ணே. சரி, அப்போ வந்து அக்கினி சொன்னால் வந்து பண்ணைக்கு வந்து போயிட்டு போகணும்னு சொல்லி அப்போ நாங்கள் பண்ணைக்குள்ளே எண்டராகி இப்படி போய் கொண்டிருக்கக்குள்ளே வந்து அக்காவும் பண்ணாவும் அதுலேருந்து கை காட்டினேன் உங்களை. இப்போ கை காட்டினா வந்து நாங்களும் பார்த்து தான் போனாங்க. எனக்கா கை பார்த்துட்டு அப்போ பார்த்துட்டு வந்து நீ நானாக ஓடி வந்து கதைக்கலாதானேக்கா. அப்புறம் அந்த அப்புறம் எனக்குமே நோண்டியா போயிடும். அதில் ஓடி வந்து கதைக்கிறதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் கூப்பிட்டு தான் வந்திருப்போம், கிருஷ்ணாண்ட தான் வந்திருப்போம். அது சரி. அப்போ வந்து நாங்கள் அப்படியே அங்கே போயிட்டு திருப்பி வரையும் இவங்க ரெண்டு பேருமே எங்களை தேடியே வந்துட்டாங்க. ஸோ வந்தால் உண்மையிலேயே வந்து நீண்ட நாளை பிறகு இவங்களோட அன்பு வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸ்பெஷலி வந்து அக்கா அவ்வளோ தூரம் வந்து அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்தியிருந்தால், அதே மாதிரி அண்ணனுமே வந்து அதே நேரம் நாங்கள் ஜெயிலில் இருக்க கூட வந்து எங்களுக்காண்டி வந்து ப்ரே பண்ணாங்க. நீங்களே சொல்லுங்களேன் ப்ரே. நான் எதுக்கு சொல்லுவார்? நாங்கள் இப்போ ஜெயிலில் இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஜெயிலில் இருக்கும்போது அதான் சார் வீடியோ அவுட் பண்ணோன்னா அப்படியே தடுமாறுது. அதாவது நீங்கள் 3 பேரும் ஜெயிலில் இருக்கும்போது நாங்கள் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருந்தோம். விடுதலையாக வரும்போது அப்பா ஆப்ரேஷனாக பேசும்போது கொழும்புல இருந்தபோது ஜெபம் பண்ணி விடுதலை அப்பாட ஹார்ட் சர்ஜரியா. ஸோ அப்போ நீங்கள் கனாலமாக பார்க்குறீங்களா? அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் 2.5 வருஷம் 2 வருஷம். அண்டைக்கு ஒரு ஆள் சொன்னால் ஐயோ தம்பி நான் இப்போ 10 வருஷமாக பார்க்குறேன். அந்த சில இடங்கள்ல அதான் சொல்கிறேன். இப்போ சில இடங்கள்ல அந்த பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்லணும். இப்போ அதானே உள்ள பிரச்சனையே. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஹெல்ப்பு வந்து செய்ய போகிற இடங்கள்ல கூட சில பொய்யலை வந்து பிடிக்கிறதுக்கு நாங்கள் கடவுள் இல்லை தானே, அது வந்து எங்களால் பிடிக்கவும் முடியாமல் போயிடும். ஆனாலும் அதை சரியாக சொன்னால் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் அது வந்து கொமனா அது வந்து நீங்கள் இல்லைக்கா பொதுவாக யார் எடுத்தாலுமே நான் எடுக்கிறது இல்லை, வந்து எடுக்கக்கூடாதுன்னு இல்லை. உண்மைக்குமே வேலையும் தானேக்கா. குரலை பார்த்தீங்க அடைச்சிட்டு வந்து ஸோ அந்த மாதிரிக்கு. அப்போ உண்மையிலே இப்போ இந்த வீடியோ நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் ஸ்பெஷலி இவங்களுக்காண்டி தான். ஸோ இந்த 2 பேருக்காண்டி தான் நாங்கள் இந்த வீடியோவை வந்து டெடிகேட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த அதாவது வந்து
2 பேருமே ஒரு மாலை நேரம் பண்ணைக்கு வந்திருக்காங்க. ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்காண்டி தானே, அதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த இனம் வந்து உங்களை சந்திச்சது பெரிய பெரிய மகிழ்ச்சியாக இத்தனையோ இந்த வைஃப் வந்து, அதாவது இந்த வைஃப் வந்து நெருங்கிய ஒரு ஆவலாக இருந்தவா வந்து உங்களை சந்திக்கணும் என்ன டெய்லி கூட்டிகிட்டு போங்க காரை கண்டோடனே கிருஷ்ணாட காரா இப்போ நாங்கள் எந்த காரில் நம்பர் அப்படிங்கிறது அதால வந்து இன்றைக்கு நேரம் கண்டதுலேயே ஆள் திகச்சு போனால் அதான் நான் சரி வாங்க கூட்டிகிட்டு போகிறேன். அண்ணா வந்து அடிக்கடி சொல்கிற விஷயம் தான். இப்போ எங்களை யாராவது சந்திக்கணுமென்று சொல்லி இருந்தால் அது ஏதோ ஒரு வகையில் பாருங்க, நான் எங்களோட வாரில் போயிட்டு இருந்தேன். நாங்கள் அக்கினி அழுப்புன சின்ன ஒரு குரலால் வந்து அப்படியே வெட்டிட்டு வந்து பார்க் பண்ணிட்டு வேறு அந்த ஆண்டவர் வந்து அக்னியோட பேசியிருக்காரு. அதான் விஷயம். வந்த உடனே நீங்க தான் பெஸ்டா கை ஆட்டுனது. ஏனென்றால் அக்னி வந்து நைட்ல பிரேயர்ஸ் கூட வந்து ஆன்லைன் பிரேயர்ஸ் கூட வந்து ஃபுல்லா வந்து ஆன்லைன்ல எந்த பிரேயர்ஸ் தான். எந்த பாஸ்டரா? அப்ப பிரேயர்ஸ்ல இருக்கிறபடியா வந்து அவனுக்கு அது உணர்த்தி இருக்கு. உண்மையிலே வந்து சந்தோஷம். அதே நேரம் வந்து நாங்கள் சாதாரணமாகவே விட்டுட்டு போயிருப்போம். வயசக்கா அது வந்து வயசு. நான் இப்போ பார்த்தது என்னன்னு சொன்னா அந்த இடத்தை பார்க்க அக்கா காய்ச்சி ஒரு கதை உண்டு எனக்கு ஞாபகமாச்சு. உண்மையிலே அது வந்து எனக்கு பயங்கர ஒரு ஈர்ப்பை தந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். நீங்கள் உள்ளே இருந்த டைமில் நான் வந்து அடிக்கடி வந்து அந்த கண்ணால் என்ன அறியாமலே கண்ணீர் வந்ததுன்னு சொல்லியிருந்தோம் அக்கா. அந்த அதற்காக உண்மையிலேயே பொய்யான ஒரு வதந்திய கிளப்பில் வந்து ஒரு நீங்கள் அவர் காய்ச்ச முடியும். நீங்கள் சொல்லுங்கள் பொய்யான ஒரு வதந்தி. அதாவது நாங்கள் வந்து விசுவலாக நாங்கள் டெய்லி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வதந்திய கிளப்பினர் வந்து அது எல்லாரும் ஒரு சாதாரணமாக அதுவும் ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து நாங்கள் இப்படி கதைக்கிறது பிள்ளை அது நாங்கள் என்ன சொன்னாலும் என்னன்னு சொன்னால் அது ஒரு அற்ப விஷயம் பண்ண ஒரு என்னதுக்கெல்லாம் அது வந்து நாங்கள் ஒரு சகோதர ஒரு ரீதியாக வந்து எந்த சங்கச்சியாக இருந்தால் நான் என்ன செய்வேன் அது அண்ணா இப்படி என்னடி இவக்காப்படுறேன் சரி நீ சொல்ல வீடியோ எடுக்க வேணாம்னா நான் எடுக்காம அதான் விட்டுருந்தேன். அது இந்த இடத்துல வந்து நம்ம யாரையுமே ஃபோர்ஸ் பண்றது இல்லையா. இப்போ உதாரணமா இப்போ இதுல கூட உயரமா இருக்குன்னா கூட அது வைக்கப்படக்கூடாது. என்ன அப்படியா சொல்ல மாட்டேனே. நீங்க கட்டியாதா இருக்கீங்க என்னோட. நீங்க என்னோட அவங்களோட கட்டியா தானே இருக்கும். இப்போ அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி கதை பண்ணாங்க வந்து. அப்போ நாங்கள் வந்து சாதாரணமாக வந்து விட்டுட்டு போயிருப்போம் வந்து இவங்களை விடையில என்னன்னு சொன்னால் வாங்க பொண்டைக்கோன் குடிப்பவன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் வந்து நான் சொன்னேன் வேண்டாமண்டு. அப்போ வந்து ஒரு வார்த்தை கேட்டால் ஏன் நாங்கள் வந்து தந்தால் நீங்கள் குடிக்க மாட்டீங்களா, அதாவது எங்கள்கிட்ட வேண்டி சாப்பிட மாட்டீங்களாண்டு. ஆனால் அது வந்து உங்களோட வீட்டை வரும்போது தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். அதோட இவங்க ஆசைப்படுற விஷயம்னா என்னன்னு சொன்னா இப்போ நம்மளோட சேர்ந்து நின்று சாப்பிடணுன்றது யாரு வேண்டி தந்தாலும் வந்து அடையாரு. நீங்க இந்த டைம்ல நீங்க உங்களுக்கு எந்த சந்தர்ப்பம் வருமானு தெரியல, உங்களுக்கு ப்ரோக்ராம்கள் கூட அப்ப நீங்க எங்கட வீடு வழியே வாரதுக்கு டைம் கிடைக்கணுமாக்காக இந்த டைம்ல நாங்க யூஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் வட்டுக்கோட்டைன்னு சொன்னால் நாங்கள் நாளைக்கு எல்லா நாளாண்டைக்கு வட்டுக்கோட்டைக்கு வருவோம். அதுக்காண்டி நான் இப்போ நான் உங்களை வந்து நான் உங்களை விட்ட வருவோம்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பை தூண்டேல. ஆனால் எங்களுக்கு வர வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறேன்னா இன்றைக்கு வந்து ஒரு கோல் ஒன்று வந்தது வட்டுக்கோட்டை. அதுவுமே கொஞ்சம் கஷ்டம். வட்டுக்கோட்டை வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி தரேன் கேட்குறீங்களா எடுத்து அண்ணா கேட்குறீங்களா எடுத்து கேளுங்க. ஏன்னா எனக்கு இன்றைக்கு வந்து கஷ்டம் இல்லை நீங்கள் எந்த ஃபோனில் அடிச்சு தரேன் எந்த ஃபோனில் அடிச்சு தரேன் நீங்கள் கேளுங்க எந்த இடம்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னுவா. நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா நீங்களும் சஜஸ்ட் பண்ணினா நாங்கள் நம்பி போகலாம். ஏன்னா இன்றைக்கு வந்து இங்கே அல்லப்பட்டி போய் கொஞ்சம் அது கவலையாக போயிட்டு எனக்கு வந்து. ஹலோ ஓமாக்கா, நீங்கள் அந்த சொன்ன வட்டுக்கோட்டை எவ்வளோ நீங்கள் மூலாய் ரோட்டடிக்கு வரணும். மூலாய் இடத்துல அக்கா மூலாய் இந்த கோப்பஸ் வார் தெரியும் ரோசா வார்த்தை இருந்து ஒரு அதுக்கு ரோசா வார்த்தை பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. ரோசா பாஸுக்கு முன்னுக்கு வேற தாண்டின பஸ் கோல் போட்டிருக்கோம் சேர்ச்சுக்கு முன்னுக்கும் அங்க அங்க ஒண்ணு போகுது. நீங்க இப்ப மூலார் மாவடி சந்தியில இருந்து பாருங்க. ரோசா பார் தெரியும் சொல்லுங்கக்கா. ரோசா வார கிட்ட போக தேவையில்லை. ஆமா நாங்கள் இந்த நேரம் வரையில வந்து இதுல எங்கட தெரிஞ்ச ஒரு அன்னையரால் வந்து அவரும் வந்து அங்கான் இருக்கிறவர் வந்து ஹாலி வயலடி என்ன பேரக்கா என்ன பேர் விவரத்தை கடை தெரியுமில்ல என்ன பேர் உங்களுக்கு? எங்கட பேர் சொன்னா தெரியும். நாங்கள் இருக்கிற சங்கரத்தின மூலார் வந்து நீங்க உதவி கேட்கறதா யாருக்கு?
அந்த வந்து நாங்கள் வேற இருக்கிற வீடு எங்கிட்ட சங்கரத்தை நாங்கள் இருக்கிற வீட்டுக்காக வேற இப்போ நீங்கள் யாருக்கு உதவி கேட்குறீங்க? அந்த வீட்டில் இருக்கிற இன்னொரு ஆக்களுக்கு தான். அவைக்கு தானே என்ன? அவை வந்து அங்கத்தே ஆக்களோ? ஆமாம். சரி, இப்போ நான் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்களாக்கா? இந்த விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி நோயாளி. சரி, நான் உங்களை காய்க்கிறேன், ஃபோன் பண்ணி காய்க்கிறேன். ஓகே சரி. உங்களுக்கு தெரியல அந்த முன் பஸ் கோட் அடிக்கலாம் சிலவில் புதுசாக வந்தாக்களோ தெரியாதானே, அப்படி இருக்கலாம். எனிவே வந்து இப்போ சந்தோஷம் வந்து இப்போ அண்ணா வந்து இப்போ என்ன வாங்கி தர என்ன உங்களுக்கு ஸ்பெஷல் வேணும்னு சொல்லுவோம். அதாவது என்ன ஸ்பெஷல் சாப்பிட போறீங்களா அல்லது அது சாப்பிடும். கூலா குடிக்க போறீங்களா? அதுல இவன்ட்டு அளப்புற எனக்கு ஏலாடாப்பா, உண்மைக்கு சாக்கொள்றான்டாப்பா. கூலா குடிக்க போறீங்களா? ரால்வடை சாப்பிடுவோம் தன கொலஸ்ட்ராலாம் கூலா குடிக்க போறீங்களா? நிறைய இல்லை, எனக்கு ஏற்கனவே குரல் அடிச்சுட்டு கூழாக குடித்தா நல்லா இறங்கிடும் கீழே வந்து. ஸோ அதால் அதுவுமே வேணாம் வந்து. அந்த பொட்டாட்டோ அதுவும் வேணாம். ரால்வடா பெஸ்ட். ஓகே நான் ரால்வடை இவனுக்கு எங்க நாங்க அடுத்த முறை உங்களை சந்திக்க நான் எங்க வந்துட்டாங்க. இந்த முறை நாங்கள் அடுத்தவரங்களை பிடிக்க மாட்டேன். வருவீங்களா? எப்படி வரத்தான வரும்? ஒருக்கா ஒரு ஆக்களை கண்டு ஒரு ரால்வடையை ஒன்றை கூட வேண்டிட்ட வேண்டாம். அப்புறம் நீ சத்தாங்க இப்போ காலையில தானே எதிர்பார்க்கல தானே எங்கேயோ இருந்து நாங்கள் இந்த எங்கேயோ வந்து எங்கேயோ வந்து இந்த சந்திக்கணும் இது இருந்திருக்கு தானே ஆண்டோட கிருவேக. அதனால இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு வேறு தானே நீங்கள் அடுத்த முறை வரைக்கும் நீங்கள் நீங்க வேண்ட போறீங்க முடிவு எடுத்துட்டீங்க. இப்போ என்ன ரால் வடையும் வேற என்ன ஸ்பெஷல்? இது தம்பி நீ வாங்கிட்டு வாடி. ஓ அதான் நான் வேண்டிட்டு வரேன். இல்லை அண்ணா நில்லுங்க, வாரேன் நில்லுங்க, நான் வேண்டிட்டு வரேன். எல்லாரும் சேர்த்து வேண்டிட்டு வரேன். இல்லைங்க ரால்வடானே சும்மா இந்த நீ காசை கொண்டு போன் காசு கிடா நீங்களும் சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு அதா ரால்வடையா 300 கொண்டா காணுமா? 300 தம்பி ரெண்டா வேண்டா? ஓகே அண்ணா போங்க, நீங்கள் வார நீங்கள் போங்க, வார போங்கடா. அப்போ வாரங்க அப்புறம் பட்டுக்கோட்டை வந்தால் வர மாட்டோம் வீட்டு. அண்ணன் விஷயம் ரெண்டு இருக்குது. ஒன்று நீங்கள் காசு கொடுத்தா ரால்வடை தருவான், இன்னொன்று அவன் காசு கொடுக்க போறியா நீங்கள் காசு எனக்கு தரலாம் தாங்க. ஓய் என்னண்டு நான் காசு அக்கா நாங்கள் வந்து பயப்பட வேண்டிய படைத்தவனுக்கு மட்டும்தான் நாங்கள் பயப்படுவோம். வேற ஒருத்தருக்குமே வந்து பயப்படுறது இல்லை. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உண்டு மட்டும்தான் எங்களை இருக்கணுமே தவிர இனி இந்த மற்ற பயங்கள் எல்லாம் வந்து வெளிநாடு போய் அப்படியே நீங்கள் டிரெக்டாக அப்படியே போயிட்டீங்களா? ஆளு வந்து அப்படிதான் ஓடிட்டாண்டு. இல்ல இல்ல அப்ப இனிமேல் வர மாட்டீங்களாண்டு. அப்ப நீங்க என்ன கலவரத்துட்டு ஓடிட்டேன்னு அப்படி நம்மளை வந்து கலவரத்துட்டு வெள்ளாட்டு ஓடிட்டேன்னு வச்சுட்டாங்க. போய் சோர்ந்து போய் போன மாதிரி டக்குன்னு நீங்க அப்படி நீங்க என்னல வந்தீங்க? பைக்லயா? நான் பைக்ல வந்தேன். ஓகே. அப்போ இப்போ நீங்கள் வந்து சொந்தடம் கிளிநொச்சி ஸ்கந்தபுரம் இப்போ வந்து வட்டுக்கோட்டை இருக்கு. சொந்த இடமே அப்பாண்ட இடம் சொல்லிபுரம், அம்மாண்ட இடம் மணிவில் எந்த இடம் மண்டதீவு. அவர் மண்டதீவு பார்க்க தெரியல. எங்களுக்கும் கொஞ்சம் நாள் மண்டதீவு வரப்போ அதான் தொப்பி ஓட்டிக்கும். கல்யாணத்தை கட்டினதானே அது கதைக்க வேண்டாம்னு வீடியோ. என்ன அப்படி இல்லை அண்ணன் இங்கே வா. சரி நீங்கள் உங்களை விடுங்க. அண்ணன் ஒரு ஆம்பளையா இருக்கக்கூடிய அவருக்கு தான் எங்களோட ஃபீலிங்ஸ் சொல்லுவாங்க. அண்ணன் கல்யாணம் கேட்டோன்னா பொம்பளை வருவாங்க யாரும். அது சரி, அதுக்கண்டு கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் வேணுமோ இல்லை? குவாலிஃபிகேஷன் வேணும். என்ன இருக்குதாக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன குறாண்டு நீங்கள் சொல்லுவீங்க, என்ன செய்யற மனநோ குறாண்டு அன்னைக்கு தெரியும் வேணாண்ணே. பாருங்க இப்போ வந்து அந்த ரால் படவோட சாப்பிட முடியா நிலைமையில இருக்கோம் நாங்கள் ஒரு 30 வயசுலேயே வந்து. சொல்லுங்க தம்பி, நீங்கள் சாப்பிடுங்க சொல்லுங்க. அவனே அவர் சாப்பிட சொல்லுங்க. ஐயா நீங்க சாப்பிடுங்க. சந்தோஷம். தூக்கி கடலுக்கு ஓட்டுறாங்க. இந்த கொலஸ்ட்ரால் வந்தா சானிடைசர் போட்டு தான் வந்தாங்க. சாடியா பரவாயில்ல போட்டேன் சானிடைசர். இருந்தாலும் ஒரு கை வைக்கும் போது சாப்பிட போடுற வளமை தான். நீ சாப்பிடணும் வேணாம்? நான் வீடியோ நான் எடுக்க நான் சாப்பிடலடா. இல்லை இல்லை நீ அவன்கிட்ட விடுவாக்கா அவன் 2 கேள்வி ஆக்காத. அதுதான் நான் சொல்கிறேன். பா தம்பியா அந்த பொம்பளை பிள்ளையாரு ஆமா இந்த நாட்டு போட்டிருந்தீங்க
அது 2 பொம்பளை பிள்ளை போட்டேன் எனக்கு எதை கேட்குறீங்க 2 பொம்பளை பிள்ளைன்னா யாருன்னு கேட்டேன் ஒரு பொம்பளை பிள்ளை நாங்க நிக்கிறதுல இல்லையா கொசு வைக்கல உங்க மேல கொசு வைக்குது என்னப்பா விளம்பு இல்லை விளம்பு படம் என்ன உடம்பு விளம்பு போய் விளம்பு விளம்பு உங்களுக்கு மட்டும் உடம்பு வைக்குது இந்த ரத்தம் கொஞ்சம் டேஸ்ட்டு உனக்கு முடியல ரத்தம் இருக்காடா இல்லை அது இருக்குங்க அந்த ரத்தம் விளம்பு அது நார்மலாக முடி இருந்தா இருக்கும் நமக்கு தெரியாதா மொக்கிதான் மூடு வட்டி இருக்கா அது வந்து என்னன்னா 10 காலமாக தான் இருக்குது முடி அப்போ அதால் நினச்சி வந்து ஏதோ ஒரு சருகண்டு அப்போ அதால் வந்து உடம்பு தங்குறதுக்கு உள்ள நீங்கள் சாப்பிடுங்க வடை ஆசையாக கூப்பிட்டு கேட்டு நீங்கள் சாப்பிடணும் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க எல்லாம் பண்ணி தர மாட்டேங்கிறேன் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் சாப்பிடுங்க ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு வரலான்னு சொன்னால் நீங்கள் 1 மணிக்கு புறாவை தான் தருவோம் நாங்கள் சேர்ச்சி போயிட்டு வந்து 1 மணிக்கு புறாவை பின்னாடம் சரி நீங்கள் எனக்கு கால் பண்ணி போட்டு வாங்க எந்த செஞ்சு போனீங்க நாங்கள் கால் பண்ணி போயிடுச்சு கட்டுட கட்டோட அதாண்டி 1 மணிக்கு அப்புறம் எங்கேயே போகிறேன் மலேசியா ஒரு சவுண்ட் ஆச்சு யாரு நீங்கள் தானே போகணும் 4 மணி தான் போகும் அவங்க வாழ வேண்டிய படியாக்கா நானும் சாக வேண்டிய போகுது உங்களுக்கு காலம் போட்டு யாரு நீரோ ரெண்டையா 2 95 அனுப்ப இருந்தது பிறகு வயது விட்டானு அவருக்கு மட்டும் விளாங்க இன்னும் பல விளையாண்டு பிள்ளையாக்குது கடவுளே பார்க்குறாங்கள் எல்லாம் 2 கலைக்கிறது விழுங்கோ சும்மா இருங்க சோடா பகுதிகள் சும்மா இருங்க வேணும்னா கூட வாங்கி தருவோம் நீங்கள் குடிக்க வரீங்களோ சந்தோஷம் நீங்க குடிங்க நான் உண்மையில குறைச்சிட்டேன் எல்லாத்தையும் இந்த கொலஸ்ட்ரால் பிறகு பெரிய விஷயம் இப்போ என்ன டைம் வந்து நீங்கள் பண்ணி அடிக்கும் நாங்கள் வந்து என்ன வேலையை போகிறது டைம் இல்லை நாங்கள் 2 பேரும் தானே அப்போ அவங்கள அமைச்சர் சாப்பிட்றவங்க மனுஷர் யாரை கூட வெறுக்கிறாங்களோ அவர் தான் கடவுள் கூட நேசிக்கிறார் விளங்குதா அதனால நீங்கள் மனுஷர்கிட்ட அன்பை குறித்து கவலைப்படாங்க அதுதான் நான் கவலைப்படாமல் இதுல இருந்து பார்த்து தனியாக சமூகத்துல போவோம் அவ்வளோதான் காணும் கவிதாசன் யார சாரி கவிதாசன் அக்கினி இந்த கதைக்கு வருவோம் நாங்கள் வாங்கோ 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 டக்குன்னு அதுக்கு வாங்க வாங்கோ இப்போ கல்யாணம் வரும். கல்யாணம் விடுவோம் கல்யாணம் விடுப்பாடு சித்தப்படி கடவுளை இருந்தாடா இன்னும்படியும் படம் எடுக்கலாமா நாங்கள் சொல்லுங்களேன் அவன் படத்தை பார்த்தீங்க அது படம் அல்லோ கல்யாணம் வேற செக்ஷன் இது அன்பு படம் எடுக்கிறது வேறு விஷயம் இது வேறு விஷயம் தெரியுமா சரி இப்போ நீங்கள் வந்து உண்மையாக 2 வருஷமாக பார்த்தீங்க பார்த்தா இப்போ எங்களை பார்த்தவங்களில் கூட ஒரு சில பேர் நாங்கள் அந்த ஜெயிலுக்கு போன முட்டம் உண்மையிலே இவங்க அப்படித்தானோ உண்டு மனம் மாறினவங்களும் உண்டு அப்படி ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட வந்தது இல்லையா பிரச்சனை அப்படி இல்லை வரல ஏன்னு சொன்னால் நாங்கள் அதை பற்றி எதிர்பார்க்கல எங்களுக்கு விசுவாசங்கள் தெரியும் என்னென்ன மாதிரி ஒவ்வொரு செய்கிறது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் தெரியப்படுத்துறீங்க என்ன இன்னும் ஒரு சின்ன ஒரு என்னென்ன வேண்டுறனாலும் அதாவது என்னத்துக்கு போனாலும் ஒரு வீடியோ எடுத்து போட்டாலும் என்ன வேண்டாம் என்ன ஒரு ஆணி பண்ணுறேன்னான ஒரு சாமான் பண்ணுறேன்னான என்னத்தையும் உடனே நீங்கள் அதை வந்து வீடியோ தெரியப்படுத்துறீங்க அப்படி களவு செய்கிறவன் வந்து அப்படி ஒரு வீடியோ எடுத்து போட மாட்டாங்க வீடு கட்டுறனாலும் நீங்கள் போடுறீங்க சின்ன மாவல் பதிக்கிற இப்படி பதிக்கிறீங்க அந்த கார்பன்ல போட்டிருக்கீங்க அளவு செய்திருந்தால் அந்த இதை போட மாட்டேங்க எனக்கு வெளிநாட்டால் எனக்கு இப்படி ஒரு யூடியூப்பில் நீங்கள் கேட்குறாங்க கேட்குறாங்க சில பேர் அதுதான் பிரச்சனையே வந்து இப்போ அதுக்காண்டி இப்போ நீ என்ன ஆண்டவர் ஒன்று கேட்டுருவாங்க ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு நல்ல செய்வர்கிட்ட அப்புறம் அவருக்கு பிரச்சனையை அதான் அவரே கொண்டு எங்கே அரைஞ்சா கடைசியில் சிலுவையில் அரைஞ்சு விட்டாங்க ஏன்னா அப்போ அவர் கடைசியாக சொன்னால் என்ன அறியாமையால் செய்கிறாங்க அவங்கள மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்ட்டு அப்போ நாங்களும் மன்னிச்சு போகணும் அறியாமல் செய்கிறாங்க அறியாமல் செஞ்ச என்ன கொஞ்சம் ஆக்கினியாக கூடி போச்சு நான் உள்ளுக்கு இருக்கேன் அதான் கொஞ்சம் ஆனால் இப்போ அந்த நிகழ்ச்சிகள் செய்யக்க கொஞ்சம் இறங்க கொஞ்சம் இதாக இருக்குமே அந்த அந்த பழைய கட்டாயம் விளையாடிலாம் இப்போ இன்றைக்கு இந்த அல்லப்பட்டி போன இடத்துல எல்லாம் நாங்கள் அந்த கதைச்ச விதங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும் கொஞ்சம் எமோஷனலாக காய்ச்சி பெண் என்ன செய்யறது இப்போ கொஞ்சம் சில விஷயங்கள் அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கதை வரும் ஆனால் என்ன செய்யறது வந்து சில விஷயங்களால அது நம்ம ஒரு மனுஷனை சிரிக்க வைக்கணும் வந்து இப்போ தூக்கி வந்தது காட்டியம்மாவை தூக்கி கொண்டு ஓடி தெரிஞ்சது அதெல்லாம் நல்ல ஒரு ஜோக்காக இருந்தது
அதை நாங்கள் சில நேரம் அம்மா இப்படி செய்கிறார் இதால தான் மக்களுக்கு அந்த அப்படி ஒரு எதிர்ப்பு வந்ததோ அதுதான் நான் உண்மை. இப்போ நாங்கள் வந்து நாங்கள் வந்து சகோதரங்கள் துவமாக மகன் முறையாக பாதிக்கிறது. ஆனால் எங்களை ஒவ்வொரு சிலர்கள் வந்து அதை இதாக பார்க்கணும், அந்த கூடாமல் பார்க்குறது அது பிள்ளை. சரி இப்போ கணக்க வேணாம். சரி இப்போ உதாரணமாக வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆக்கள் வந்து எங்களை சொல்கிறாங்கன்னு வைப்பமே, இல்லை அவங்க வந்து கூடாது இல்லாட்டி களவெடுக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு வைப்பமே. சிம்பிளாக நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம், சரிடா உன்னோட ஏதாவது ஒரு ஆதாரமே கொண்டா ஆதாரம் அதான் இல்லைன்னு சொல்கிறாங்களே. அது அது போர்டில் இல்லை, நான் யாரை கண்டாலுமே கேட்குறது. நீங்கள் எனக்கு வந்து ஒரு ப்ரூஃப் கார்டு கொண்டு அவன் என்ன சொல்கிறது, அது ப்ரூஃப் கார்டு அதான் எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்கன்றக்காண்டி நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, அவன் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை சார் சொல்கிறது. அதை வந்து நாங்கள் விசுவாசமாக சொல்கிற நீ கூட அதான் நீ பாவம் செய்யாம இருந்தா நீங்கள் சொல்கிறது உண்மையோ, நீங்கள் உத்தமனாக இருந்தால் நானும் உத்தமன். நீங்களும் உத்தமனும் உண்மை உள்ளவனுமா இருந்தா முதலாவது கதை கேட்க நான் யோசிக்கணும், நான் சரியா இல்ல நானே அந்த தம்பியை கதைப்பானு நிதானிச்சு கொண்டா அவங்க சாந்திக்கப்பட மாட்டாங்கன்ற மாதிரி. இப்போ அவே வந்து இன்னும் இங்கே எங்கடையாக்களில் உள்ள குணம் என்ன, தண்டை பிரச்சனையை ஃபஸ்ட்டு பார்த்தவன் சொன்னான். அதான் உண்மையிலே வந்து இந்த காலம் அவனவன் பிரச்சனையை அவனவன் பார்த்துட்டு இருந்தாலே மற்றவன் பிரச்சனையை வந்து பார்க்குறக்கு நேரம் இருக்கா இல்லை? சத்தியமாக பண்ணிருக்கேன் அப்படி இல்லை. அதான் என்ன சில சிலங்களுக்கு வேறு வேலை இல்லை. இதான் பொழுதுபோக்கு சாப்பிட்றதும் டக்குன்னு ரெண்டு கதையை கதைக்கிறது தான் இது பெற்ற சிலர்கள் வந்து அன்றாடம் செய்யணும், தொழில்கள் கஷ்டத்தில் இருக்குது. அவனுக்கு தெரியும் கஷ்டங்கள் தொழில்கள் என்ன மாதிரி போகணும் வரணும்ன்ற இதில் இருக்க அவனுக்கு பார்ப்பான். இவங்க என்ன ஒரு சில பேர் சாப்பிட்டு கூட இதான் கதை. அதே சில பேர் வந்து அந்த கிரயத்து காய்க்கிறது பொரியல், அந்த வரிக்குட்டியில் கொஞ்சம் ஏற்றி விடுறது, அது என்ன செய்வாங்க இவங்க உண்மைதான் என்னன்னா இவன் ஏற்றி விடுறாங்க. அந்த பொம்பளைனால எங்களுக்கு ஆம்பளை உதாரணமாக இப்போ நீங்கள் இப்போ வாங்க நாங்கள் கூட இதில் கண்டம் இதில் அக்கா உண்மையில் எங்களுக்கு ஒரு சோரம் மாதிரி நீங்கள் ஒரு சோரம் மாதிரி. அப்போ நாங்கள் கண்டம் வந்து கதைக்கிறோம் கொள்ற பண்ணிக்குள்ள இதை கூட பார்க்கக்கூட பொறாம கண்ணில் பார்க்க முந்தியெல்லாம் ஒரு காலம் வந்து யாரை கண்டாலுமே நாங்கள் எங்கேயுமே எப்படியுமே போய் கதைக்கிற கொள்ற வீடியோ எல்லாமே செய்கிறது. ஆனால் இப்போ அந்த அதுகளை கூட வந்து என்ன சொல்கிறது, சும்மா ஒரு பயப்படுத்துவாங்க. நம்ம உண்மையிலே வந்து பயப்பட வேண்டியது வந்து கடவுளுக்கு மட்டும்தானே, அந்த ஒரு பயம் அந்த எனக்கு அந்த சிரிப்பு என்னன்னு சொல்லி அந்த அப்பா வந்து மோரம் பண்ணி தாங்க கொழும்புல பஸ் கோட்டில் இறங்கின நகை கடையில் நின்றாது, அதெல்லாம் ஒரு சிரிப்பு பொம்பளை ஜோக்கு. அந்த பாருங்க கிடந்து காப்பாற்றி கொண்டு வர மற்றவன்டா மோரம் வேண்டி தந்தா நான் போயிட்டு வருவேன்டா. அது என்ன குழந்தை பிள்ளை மாதிரி அந்த வீடியோலாம் பார்க்க இருக்கு. அது நல்லா இருக்கிறார். உண்மையாக சொன்னவனே இன்றைக்கு காலமையும் நான் அந்த அப்பாவை வந்து அதாவது அந்த 97 அடைப்பட்டு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலால் வந்து வந்து அழுதால் தானே வந்து அந்த வீடியோ நான் பார்த்தேன். ஆஞ்சியோகிராம் செஞ்சுட்டு அந்த வீடியோ பார்த்தேன். அதை பார்த்து உண்மையிலேயே அந்த வீடியோவில் நக்கினி அழுத, கவிதா அழுத, நான் அழுத, அழுத எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பாவே டைமில் எங்களுக்கும் ஒரு மன தாக்கம் என்ன ஹாஸ்பிட்டல் தியேட்டருக்கு போயிருக்க நீங்களும் வந்து ஆனால் எங்களுக்கு ஒரு மன ஆறுதலுக்கு அந்த டைமுக்கு ப்ரோக்ராம் கூப்பிட்டு இதை போட்டு கொண்டு வந்தபடியால் எங்களுக்கு டைம் யோசிக்கல. கூப்பிட்டு வந்து டாக்டர் சொன்னார் இப்படி அப்பாவுக்கு சொல்லங்கோ அப்படி சொன்னிட்டு எழுத மடைப்பண்டேக்க இனி ஒன்றுமே செய்யலாது ஃபுல்லாக அப்பெல்லாம் அந்த ஆப்ரேஷன் ஆண்டேக்கோ அது பெரிய ஆப்ரேஷன் தானேக்கா. அப்போ அதான் ஃபுல்லாக வந்து மனசு உடஞ்சே போயிட்டுது வந்து எங்களுக்கு. உண்மை அதே நேரம் அந்த வீடியோவில் சனம் வந்து கொமெண்டில் இந்த எப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்கிற நல்லதுக்குன்னா உங்களோட அப்பா காப்பாற்றுறேன் உண்மையிலே அதே மாதிரி காப்பாற்றி தான் சரி. இப்போ கூட நாங்களே சும்மா அவங்கள பற்றி கதைப்போம். ஸோ அந்த வகையில் உண்மையிலே அண்ணாக்களை கண்டது சந்தோஷம். வந்து நீங்கள் அப்போ அக்காவுடன் சாப்பிட்டு அக்காவுக்கு என்ன வேண்டும் நாங்கள் அக்காவுக்கு இல்லை இதுக்கு இப்போ அக்கா பொண்டகோன் சாப்பிட குடிச்சிட்டு இருக்கா குழந்தைவாக பொண்டகோன்னு ஒரு கலை. அப்போ அண்ணன் என்ன நீங்கள் வேரிங் வேலை? நான் வேரிங் வேலை செய்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு 3 வருஷமாக வேலை செய்ய கொண்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் வேலை குறைஞ்ச வழியால் இப்போ மேசன் வேலை போய்க்கோங்க. அம்மாலே பொறுத்த வேலையை விட்டு மேசன் வேலை வேரிங் நீங்கள் 3 days செய்வீங்களோ? 3 days கொஞ்சம் நான் மெயின்களுக்கு போக மாட்டேன். மெட்ட வேலை சும்மா நார்மல் வேலை ரிப்பேர் எல்லாம் ஃபுல்லாக செய்வீங்களா? ஓகே. இப்போ மேசன் வேலை போய் கொண்டு என்ன கரண்ட் பிடிக்க விட்டாச்சா இல்லாட்டி கரண்ட் பிடிக்க விட இல்லை. நான் வேணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட பேச்சு வேண்டிய அதுக்காண்டி நான் லேபர் வேலை கூட்டுற வேலை
அது என்ன பேச்சு கொட்டுப்பட்டால் அது உள்ளதை சொல்றேன். ஏன்னு சொன்னா வேலை காணாது அது பேசுவா. என்ன போய் எங்கட அப்பா 61 வயசு விட்டு மேச மேலே பண்ணுவான். கிட்டத்தட்ட 40 வருஷமா ஆளுக்கு முட்டாளாதான் வேலை மேசர வர லேட்ட அது 32 ஏன்னு சொன்னா இப்ப எனக்கு ஒரு மேசனையும் ஒரு லேபரையும் தந்தா நான் 2 பேருக்கும் வேலை ஆட்டணும். 250 கல் காட்டணும்னா 250 கல்லும் காட்டாடி நாங்க இதே கூலியா இருந்துட்டா சொல்ற மட்டும் செஞ்சுட்டு சாந்தா கொடுக்குறவன் கொடுத்தவன் வேலை காணாடி. இப்போ எவ்வளோ ஆறாங்க கூலிக்கு சம்பளம்? 3500 ரூபா சாப்பிட்றேன். மொத்தம் சாப்பிடணும் பரவாயில்லையா? அப்போ ஏதோ கடவுளேண்டு வாழ்க்கை சந்தோஷமா அமைதியா போய் கொண்டிருக்குது. வேலை இல்லாமல் இருந்தபடியால இப்போ சிக்கன் குனியா காய்ச்சல் வந்து அந்த இதுக்கு பிறகு 3 மாதம் வேலை இல்லை. இப்போ திருப்பி வேலைக்கு போய் கொண்டு. ஆனால் அண்ணாவை பார்க்க உங்களுக்கு சட்டியா கண்டு கதைச்சு பழையின ஒரு ஆள் மேய்க்கு இருக்கடாப்பா. உங்களோட உருவத்தில் நாங்கள் கடவேரை சந்திச்சுக்கோம். உதாரணமாக மன்னாரில் ஒரு ஃபாஸ்டர் வந்து வேறு அந்த நீ மன்னார் நீ வேற இல்லைண்ணா மன்னாரில் ஒரு ஃபாஸ்டர் அப்படி கண்ண வேறா எங்கள் அன்றைக்கு மட்டக்களப்பால் வந்தார் ஃபாஸ்டர். அவர் கொஞ்சம் கலனாக இருப்பார் தவிர தாடியும் இதுவும் கிட்டத்தட்ட இப்போ அவருமே கிட்டத்தட்ட மண்டதீவு தான். மண்டதீவு வந்து எல்லாருக்கும் மாற வளம் அனுப்பாங்க. அது வரும். இப்போ நானே தொப்பி ஓட்டிக்கிறேன். 40 வயசு 40 வயசு நான் 30 வந்தேன். பாங்க நீங்கள் அவசரப்பட்டீங்களே அநியாயமா மண்டதீவு இருந்தாலும் வயசு நான் குறைச்சி அடிக்கணும். நான் 40 வயசு 40 என்ன பாபு 2001 எப்போ பிறந்த? 85. சாரி 85. நீ எப்போ வந்து அது யாருக்கு தெரியும்? அதாவா தாங்க கொடுங்க இஞ்சி வாங்க எந்த ஃபோட்டோ போட்டு இப்போ ஒரு ஆள் கிருஷ்ணாவே போட்டால் எந்த வைஃப் ஆயிடுமா என்ன கொடுமைடாப்பா. அப்போ யாரும் போட்டா இப்போ அண்ணன் வந்து இருக்கிறார் வந்து கிருஷ்ணாண்ட மனுஷி என்று அதோட எந்த ஃபோட்டோ போட்டு எந்த ஃபோட்டோ வந்து இப்போ ஒரு லோபில்லா ஒரு சாமான்டா பரவாயில்ல. உதாரணமாக நான் இது வரைக்கும் எந்த சோசியல் மீடியாலையும் போடாத ஒரு ஃபோட்டோ வந்து அந்த போடுமே இருந்தால் நீங்கள் யோசிக்கலாம் இந்த ஃபோட்டோ நாங்களோட பார்த்தது இல்லை இந்த இவாட்ட வந்ததுண்டு. அப்போ நீங்கள் சந்தேகிக்கலாம் ரைட். இது அப்போ நீங்கள் அதை சம்மந்தமாக நீங்கள் அதை செய்ய நான் வீடியோ போட்டேன் வியூவில் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை காரில் தெரியாது ஒரு காய்க்கு சம்மந்தம் இருந்தா இந்த வீடியோலேயே நான் காய்க்க மாட்டேன். அப்புறம் அவள் பாய் சண்டைக்கு வந்துருவாளே அதான் அந்த வீட்டால் அது பிரச்சனை வராது. யாருக்கு உங்களுக்கு பிரச்சனை கல்யாண பிரச்சனை வராது. இது நோபல் தானே அது சோசியல் மீடியா அதே சோசியல் மீடியா தான் அது சரி. இப்போ விளங்குது இப்போ சோசியல் மீடியா போய் தான் பிரச்சனை பார்த்து நீங்கள் இப்போ விளங்குதா நிறைய கட்டாக இருக்கேன் இதுதானக்கா பிரச்சனை இதுதான் பிரச்சனை. இப்போ அந்த கட்டத்தில் வரைக்கும் அந்த நீங்கள் சோசியல் மீடியா பார்த்து தான் அந்த பிள்ளையோட கயக்க வலிக்கு தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது. அதே இதே பிரச்சனை வேற ஆதவனை கேட்குறேன் இல்லை இப்போ என்னண்டா இது வந்து நோமலாக ஒரு ஐடியா தந்துட்டு யாரும் போடலாம் தானே அது போடலாம் அது இல்லாமல் இது பிள்ளை இல்லை நான் சொன்ன மாட்டீங்க நான் அந்த ஐடியா போயிட்டு நான் மெசேஜ் பண்ணேன். நீங்கள் வந்து எந்த வீடியோ பார்க்குற என்ன பிடிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் எந்த வீடியோ எடுத்து தாராளமாக போடுங்க பிரச்சனை. ஆனால் அந்த கிருஷ்ணா வைஃப்ன்ற ஒரு விஷயத்தை கட் பண்ண நான் இது வரைக்கும் அப்படி சிந்திச்சதே இல்லை. ஆனால் ஒரு சில பேர் வந்து சொல்லிக்கலாம் இப்போ நீங்கள் உங்களை மாதிரி யாக்கள் வந்து சந்திச்சு கேட்கக்கூடாது நான் யோசிக்கிறேன். உண்மையிலேயே யாரும் நினைப்பாங்க தான் இது மனுஷன் அப்போ நீங்கள் கூட அப்படி தான் எல்லாருக்கும் என்ன சொன்னவா கிருஷ்ணா விரும்பியிருக்கா விரும்பினா அப்படின்னா விரும்பியிருக்கா என்ன சொன்னா உங்களோட தம்பி அண்ணாட கல்யாணம் முடிஞ்சு அது ஒரு ஆள் கல்யாணம் முடிஞ்சா பிறகு கிருஷ்ணா செய்ய வீடு காட்டி முடிஞ்சா பிறகு கிருஷ்ணா நீங்க உபா சொல்றா வீடு காட்டும் வரைக்கும் பார்த்து கொண்டுக்கிறேன் அது வரைக்கும் கல்யாணம் அதுக்காண்டி தான் இப்போ ஒருத்தர் கேட்டு வரேன்னா அதுக்காண்டி முதல் நிறைய பேர் கேட்டு வந்தேன் இல்லை. ஆனால் என்னத்தை சொன்னாலும் அந்த அது ஒரு பிள்ளையான வேலை அதற்கு திருப்பி மக்களே நான் திருப்பியும் சொல்கிறேன் அந்த கிருஷ்ணா வைஃப்ன்றதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் வந்து மெசேஜ் கூட பண்ணினான் தயவு செய்து நீங்கள் இப்படி வீடியோ போடாங்க உண்டு. அப்போ அந்த பட்ட சொல்லிச்சுது தான் போடுவேன் நான் அது தண்டை விருப்பமாம். அப்போ நான் சொன்னேன் நீங்கள் போடுங்கோ இந்த வைஃப்ன்ற போடாங்க உண்டு தனக்கு அது தண்ட ஒரு விருப்பம் தனக்கு வந்து கடவுள் ஆண்டவர் செய்வார் தண்டை விருப்பத்தை பிள்ளை இல்லைவா அப்படின்னு சொல்லி அது சொல்லிச்சுது. அப்போ நான் சொன்னேன் இதுக்கு பிறகு நான் காய்ச்சி வேலை ரைட் அது உண்ட விருப்பம் எந்த முகத்தை நீ 4 பேரை கொண்டு போகிறேன் சரி வழியாக கொண்டு போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் பேசாமல் அதை வந்து விட்டுட்டேன். இப்படி கிடைக்கான்னு நீங்கள் பார்த்தது உண்டல்லோ ஏடா அக்கா பார்த்த ஒரு வைஃப் தானே அக்கா பார்க்காத எத்தனை வைஃப் இருக்கக்கா என்ன விடுங்க
கவிதாஸ் உண்மையிலே அப்பாவி. ஏன்னா கவிதாஸ் வந்து வெளிப்படையாக அவனும் செய்யல, அவன் அப்பாவி. அதான் கள்ளப்பூனின்றது. அதுக்காக சும்மா நாங்கள் வந்து இப்போ இப்போ இந்த வீடியோவில் வந்து சாப்பிடல, நானோட போய் படிக்கிறதுக்கு காருக்கு சாப்பிடுறது. அதைத்தான் நானும் சாப்பிட இல்லை எல்லாம் இப்போ சாப்பிட்டு இருக்கேன். 2 பேரும் வேண்டிட்டு சாப்பிட்டோன்னா வந்து இருந்துட்டு டக்குனு உங்களை கண்டோன்னா டக்குனு கரைக்கணும். நீங்கள் சொல்லிக்கலாம் வந்து உங்களை கண்டது சாப்பிட நான் கிடக்கடா சாப்பிடலன்னு இன்னும் நல்லா இருக்குங்க. அது உங்களுக்கு தேடி ஒரு ஐயா மேல் கிடைச்சிடும் பாட்டு படிக்கிறதுக்கு. அப்படியான கொஞ்சம் பேர் கிடைச்சி வரும். அதெல்லாம் வந்து வருவாங்க மலைக்கு பிடிச்சிருவீங்க. அப்படியா கட்டேம்மா. அது வந்து என்ன சொல்ற, நீங்க சொல்ற மாதிரி திறமையான ஆட்கள் வந்து தேடி வரையில வர்றாக்களை நாங்கள் திறமையாக்குறது. ஆச்சரியமத்தில் ஒரு ஐயா அந்த பிள்ளை உண்டு, மேலாத பிள்ளை உண்டு கிளிநொச்சியில். இப்போ உதாரணமா இப்போ கொஞ்ச நேரம் காய்ச்சி இருந்தீங்கன்னா நீங்களே ஒரு திறமையான ஆளா மாறிடுவீங்க. வந்து ஒரு நகைச்சுவையா காய்க்கக்கூடிய ஒரு ஆளா மாறிடுவீங்க வந்து விளங்குதா. அது வந்து அந்த சேர்க்கைகளை பொறுத்து தான். நான் கூடுதலாக பார்க்குறேன். அந்த எல்லா விஷயங்களுக்கும் பார்க்க ஒரு ஆள் பிடிச்சிருக்கீங்க தேடி ஒரு ஐயா ஒரு ஆள் வேலை பாட்டு படிப்பேன். அது வந்து நாங்கள் இந்நேரம் பிடிச்சாதான் இந்த கதை வரணும் இல்லை, நாங்கள் பிடிக்கிறார்கள் கொண்டே அந்த கதையை கதைக்கு எறி பண்ணுறதும் அடி பண்ணுறதும் ஒரு அம்மாடு ஒரு எறி வேண்டி நாய் கலைச்சு ஓடி அது எல்லாரும் கலைக்கிறாரு. எங்களை கண்டா எங்கட மோம் நாய்க்கு பிடிக்காது. நீங்க யோசிப்பாங்க, நீங்க யோசிப்பாங்க ஒரு நாய்க்கே பிடிக்கல எங்கட மோத்தேண்டா மனுஷருக்கு அப்படி பிடிக்குமாண்டு. அப்படி பாப்பா எங்களை உள்ளு கொண்டு போனவங்களே ஆண்டவர் அவனந்தவர் இல்ல. அது வந்து அது ஒரு அவைக்கு அறியாமல் இல்லை. அவை நீங்கள் ஆண்டவருக்கு வந்து வந்து அந்த டைம்ல வந்து உங்களை நீங்கள் வந்து தப்பு செய்யாத நீங்கள் சொல்லி அதை நிரூபித்து காக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு கொண்டு இங்க எந்த தேசத்துல போனாலும் கிருஷ்ணா எழும்புவான் என்றக்காண்டி அந்த ஜெயில போட்டாலும் கிருஷ்ணா எழும்புவான் ஆண்டவர் வந்து உயர்த்தி காட்டுகிறார், கொண்டு போயிருக்கிறார். அதை நீங்கள் வெற்றி சில கஷ்டங்களை வந்து கடவுள் தாரகும் காரணம் இருக்குதான். படிப்பதாக இருக்கும், மேபி அப்படியாகவும் இருக்கலாம். ஸோ அந்த வகையில் சந்தோஷம். அப்போ நாங்கள் வெளுக்கிடுவோம். அண்ணாவுடைய வந்து டைம் போயிட்டு வந்து இப்போ என்ன செய்யறான்றாங்க. அவள் வந்து என்னன்னா சுழட்டியா இருக்காம எல்லா பக்கத்தாலையும் சரியா இருக்காடு பார்த்து நீங்கள் வீடியோ போட பார்த்துட்டு உதவி கேட்கறதுக்கு தான் நிற்கணுமோ இல்ல அப்படிதான் நீங்க கேட்டிருப்பீங்களே. சும்மா அதை விட நான் யோஜனா முதல்ல என்ன யோஜனா நீங்க சத்தியம் நான் போய் சொல்லக்கூடாது, நேரம் சொல்றேன். நான் யோஜனா சில நேரம் நீங்கள் இப்ப நான் போய் கதைச்சா சில நேரம் கதைக்கிறீங்களோ ஏன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க உதவிக்கு ஆண்டி வாராங்களோ நீங்க யோசிப்பேன். சில பேர் வந்து அந்த டைம்ல விலத்தி நடக்க விலத்தி நடக்க வந்து சரியா புரிஞ்சு கொண்டு வராங்கன்னா நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்க. இல்ல இல்ல அப்படி கேட்க இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால் இந்த டைமில் வந்து நான் உங்களோட கான்டாக்ட் பண்ணி கேட்க என்னடா ப்ரோக்ராம் வந்து கயக்கிறது வேறு விஷயம். அதாவது நீங்கள் வந்து நான் இப்போ உதவியை வந்து உண்மையாக எங்களை மாதிரி வந்து கண்டிருக்க மாட்டீங்கண்ணா. இந்த வீடியோ செய்த இருக்கட்டும் கொஞ்சம் 4 பேர் தெரிஞ்ச ஒரு ஆளாகட்டும் நீங்கள் எங்களை மாதிரி கண்டிருக்க மாட்டீங்க. அதுக்காண்டி நான் பெருமையாக சொல்கிறேன் இல்லை, நாங்கள் ஆக்களோட பழகிற கதைக்கிற விதமே வேறு இல்லைங்களா. நாங்கள் வந்து தேடி போய் வந்து ஒரு கை காட்டினா நாங்கள் தேடி போய் வந்து கதைப்போம் வந்து விளங்குதா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மனுஷர் எங்களை பார்த்து காய்ச்சி ஒரு கூப்பிட்டு எங்களோட கதைக்க விட்டு சொன்னால் நாங்கள் ஃபுல்லாக அவடே ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த வேங்க பண்ணைக்கு வந்தோம், அவன் வந்த நோக்கமே வேறு பிள்ளைகளை பார்க்க வந்து இளம் பொடியில் இப்போ அண்ணன் கூட நான் கேட்க அங்கே பார்த்து வர்றாரு. நானும் பார்க்க அது பார்க்க அது ஈர்ப்பு நல்ல டைம்ல ஈர்ப்பு. அது எந்த பெரிய எப்படி வேலை வடிவான வைஃபா இருந்தாலும் அது பக்கத்தில் ஒரு பிள்ளைய பார்த்தாலும் ஒரு ஈர்ப்பு வேறு இருந்தாலும் அது சொல்ல இல்லை, அது குற்றம் இல்லை. அது வந்து இயற்கையால கண்ணை படைச்சிருக்காரு. இயற்கை ரசிகை சாப்பாடை கட் பண்ணுங்க சரியா. சாப்பாடு கட்ட என்ன பட்ஜெட் இருக்கு, அப்ப நான் பிரச்சனை நான் கடையில் சாப்பிட்டு இவ்வளவுதான் காயம் இருப்பு என்ன அதெல்லாம் மனசுக்குள்ள கவலைப்பட்டு இருக்கிறாரு. சரி அப்போ நாங்கள் வெளுக்கிடுவோம். சந்தோஷம் வந்து உண்மையிலே வந்து நீண்ட நாளை பிறகு வந்து அக்காக்களை மாதிரி நிறைய பேரை நாங்கள் டெய்லி வாழ்க்கையில் சந்திக்கிறோம் வந்து. ஆனால் எல்லா இடத்தையும் நான் வீடியோ செய்கிறோம் இல்லை, அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைகிறதும் இல்லை. இன்றைக்கு உண்மையிலே நல்ல ஒரு சந்தர்ப்பம், அருமையான மாலை நேரம் வந்து நாங்கள் சந்திச்சிருந்தோம். அதுவும் வந்து ஆண்டவற்ற சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து இவங்களுமே வந்து சந்தோஷம்னா தொடர்ந்தும் பாருங்கோ. உங்களோட ஆதரவுக்கு பெரிய ஒரு நன்றி. சந்திப்போம் இன்னும் ஒரு தடவை சந்தர்ப்பம் கிடைத்தால். கடவுளை சித்தமான இவருக்கு மாலை கண்ணக்கா அவ மாலை ஆயிரா தெரியா கண்ணு அதனால செக் பண்றேன் வந்து ரைட்டா. செல்ஃபி எடுத்துட்டு
தாங்க அப்படியே உள்ள அதுதான் நீங்களே இது இல்லை நீங்கள் அவங்களோட ஃபோனில் எடுத்துக்கோங்க ஃபோட்டோ ஃபோனில் வருந்தானே போட்டா அதுதானே இதை விட அப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ இருக்குது போட்டோ அதான் அவங்க அவங்களோட ஃபோன் எடுத்துருவோமா உங்க ஐபோன் இல்ல கைதான் செஞ்சே தடுப்பேன் பா கிளியர் இல்லாம இல்ல கொஞ்சம் இதை விட அப்புறம் என்ன கிளியர் தம்பியோட நன்றி பெரிய ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்